சிஎம்சி அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது ரெண்டு விஷயம் தான். மொதல் விஷயம், அது வெள்ளூரில் இருக்குது, நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதும். ரெண்டாவது விஷயம், இதை ஆரம்பித்தது வந்து ஐடாஸ் கடை என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி, ஒரு பெண் மிஷினரி அப்படின்ட்டா நமக்கு உடனே ஞாபகம் வரும். ஆனால் இதே சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க இதே இந்திய தேசத்தில் நார்த் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் சிஎம்சி என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் இதே போல் ஒரு பெண் மிஷினரியால் உருவாக்கப்பட்டு அநேக மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மள அநேகம் பேருக்கு ஷாக்காக தான் செய்யும். ஆனால் இது உண்மை. இது அந்த மிஷினரி ஆண்டவருக்காக எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானமாக இது இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஹாஸ்பிட்டலை உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக எப்படியெல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு, எப்படியெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷம் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல மிஷினரி வாழ்க்கையோட கூட சேர்ந்து உங்கள் எல்லாரையும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1864 ஆண்டு ஒயிட் ஹேவன் என்று சொல்லக்கூடிய இடம், கம்பர்லேண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு பெற்றோருக்கு பிறந்தவர்கள் தான் டேம் எடித் மேரி பிரவுன் என்று சொல்லக்கூடியவர்கள். 4 பேர் கொண்டவர்கள். டேம் எடித் மேரி பிரவுன் என்று சொல்லக்கூடியவர்கள். இவங்க அவங்களுடைய வீட்டில் 5 பெண் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இவங்களும் 5வது ஆளாக பிறக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க சிறு வயதில் இருக்கும் பொழுதே அவங்களுடைய தகப்பன் இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மாவினுடைய ஊராகிய லண்டனுக்கே திரும்ப வந்து அங்கே வாழ ஆரம்பிக்கிறாங்க. கிளாய்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல், ஹை ஸ்கூலில் தான் அவங்களுடைய ஆரம்பகால கல்வி படிப்பை படித்து முடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய மூத்த சகோதரி வந்து ஒரு மிஷினரியாக இருந்த காரணத்தினால இவங்களுக்கும் மிஷினரி பணியின் மேலே ஆர்வம் வர ஆரம்பிக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாலிப வயதிலேயே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய மேரி பிரவுன் அவர்கள் ஆண்டவருடைய பணிக்கென்று அவங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அவங்க ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய அக்கா, நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய அக்கா மிஷினரியாக இருந்த காரணத்தினால மிஷினரி வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய கஷ்டங்கள் என்னென்ன, அதை எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிற நிறைய காரியங்களை பற்றி அவங்க அறிந்திருந்தாங்க. ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்காக இல்லாட்டி என்கரேஜ்மெண்ட்டான ஒரு விஷயமாக காணப்பட்டுச்சு. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு 2 ஆசைகள் இருந்துச்சு. மொதல் ஆசை அவங்க மெடிசன் படிக்கணும் அப்படிங்கிறது, அவங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சு. 2வது ஆசை அவங்க மிஷினரி பணியை செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ இது 2த்தையும் கம்பைன் பண்ண மாதிரி அவங்க ஒரு மெடிக்கல் மிஷினரியாக, ஒரு டாக்டராக மிஷினரி பணி ஊழியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்கிறாங்க. 1882 ஆண்டில் அவங்களுடைய இளநிலை கல்வியை முடிக்கிறாங்க. கர்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலேஜில், கர்டன் காலேஜ் என்று சொல்லக்கூடிய காலேஜ், அது கேம்பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அஃபிலியேட்டட் காலேஜ் அது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து முதலாக ஒரு ஹானரபிள் டிகிரியை வாங்கி கொள்ளக்கூடிய பெண்மணி அப்படிங்கிற நிலைமையில், அந்த காலத்தில் பெண்கள் எல்லாருமே ரொம்ப கம்மியாக தான் படிப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க அந்த ஒரு ஹானரபிள் டிகிரியை வாங்கக்கூடிய நிலைமையில் இவங்க காணப்பட்டாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய மேற்படிப்பை லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஃபார் உமன் என்று சொல்லக்கூடிய அந்த காலேஜ், எடின்பர்கில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் அவங்க கற்று தேர்றாங்க. 1891 ஆண்டு இவங்களுடைய மொத்த அந்த மருத்துவ படிப்பையும் படித்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. அதே 1891 ஆண்டே அவங்க ஊழியத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியமிக்கப்படுறாங்க. பேப்டிஸ்ட் மிஷினரி சொசைட்டி என்று சொல்லக்கூடிய பிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக இவங்க அந்த ஆர்கனைசேஷனில் அவங்க இணைச்சிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க மிஷினரி பணிக்காக பாம்பே என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்பே என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 1891 ஆண்டில் வந்து சேர்றாங்க. மேரி பிரவுன் இந்தியாவுக்கு வந்து இறங்கின பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் எல்லாவற்றையும் பார்த்து ரொம்பவே அதிர்ந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் அந்த நேரங்களில் ரொம்பவே அதிகமான மருத்துவ வசதிகள் காணப்படலை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு கேஸ்ட் சிஸ்டம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்த காரணத்தினாலும் அது மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் நிறைய ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க மத்தியில் இந்த மருத்துவ காரியங்கள் அப்படிங்கிறது வந்து போய் சேர்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் எல்லாருமே வந்து
அவங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் மருத்துவ வசதி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதிகமான பேர் போக மாட்டாங்க. ஏன்னா என்னதான் ஒரு நன்றாக கற்று தேர்ந்த ஒரு டாக்டர், ஒரு ஜென் டாக்டர் அந்த ஊரில் இருந்தாலும் கூட ஒரு ஆண் இடத்துல போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொள்ளுகிறதற்கு இந்த ஆர்த்தடாக்ஸ் இந்து குடும்பத்திலேருந்து வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே தயக்கப்படுவாங்க. அது அவங்க ஆக்சுவலாக போகக்கூடாது, அவங்களுடைய கஷ்டப்படியாக அவங்க அது போகக்கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே பிடிச்சி வைக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. ஸோ இதனால் நம்மளுடைய இந்திய தேசத்தில் மருத்துவ வசதிகள் அற்றவர்களாக அநேக பேர் வியாதிகளில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மரணத்தை கூட சந்திக்கக்கூடிய நிலைமையில் அவங்க காணப்பட்டாங்க. ஸோ இந்த எல்லா கண்டிஷனையும் பார்த்த பிறகு நம்மளுடைய மேரி பிரவுன் அவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தீராத தாகம் ஏற்பட ஆரம்பிச்சது. என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆப்வியஸ்லி அவங்களுடைய அந்த கல்ச்சரை நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பெண்களை நன்றாக மருத்துவ படிப்புக்கென்று அவங்கள பயிற்சி வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எல்லாருமே பெண்களுக்கு மருத்துவ உதவி செய்வாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு யோசனை அவங்களுடைய மனசில் வருது. ஸோ அதற்கு நேராக நோக்கி அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஓட ஆரம்பித்தாங்க. இந்தியாவுக்கு வந்து 2 ஆண்டுகள் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாவற்றையும் பார்த்து ரொம்பவே ஸ்டடி பண்ணி ஒரு சில சின்ன சின்ன மிஷன்ஸில் ஈடுபட்டு கொண்டு இருந்த நம்மளுடைய மேரி பிரவுன் அவர்கள் அவங்களுடைய சொந்த மிஷனை இந்த இடத்துல ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ வந்துட்டாங்க. பிரிஸ்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒரு பெண் என்ன செய்கிறாங்கன்னா, 50 யூரோக்கள் 50 யூரோ அப்படிங்கிறது அவங்களுடைய நாட்டு காசு. ஸோ 50 யூரோ என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பை நம்மளுடைய மேரி பிரவுன் கிட்ட அனுப்புகிறாங்க. 1894ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் இந்த தொகையை நம்மளுடைய மேரி பிரவுன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஹவுஸ், அதாவது ஒரு பள்ளிக்கூட வீட்டு பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஒன்று அவங்க வாடகைக்கு என்று எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அங்கே முதலாக ஒரு மெடிசினல் ட்ரைனிங் சென்டரை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாபில் இருக்கக்கூடிய லூதியானா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ட்ரைனிங் சென்டர், இந்த மெடிசனல் ட்ரைனிங் சென்டர் நார்த் இந்தியா ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற ஃபார் கிறிஸ்டியன் உமன் என்கிற அந்த பெயரில் தான் முதலாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. வெறும் 4 மாணவர்களோடு கூட 4 ஃபேக்கல்டிஸோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட இந்த கல்லூரி நாளடைவில் ரொம்பவே பெரிய வளர்ச்சிகளை பெற ஆரம்பிச்சது. ஸோ ரொம்பவே அற்புதமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மெடிக்கல் ட்ரைனிங் சென்டர் படிப்படியாக ஒரு பெரிய கல்லூரியாக அது உருவெடுக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மெடிசன் பயிலக்கூடியவர்கள், நர்சிங் பயிலக்கூடியவர்கள், ஃபார்மசி பயிலக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல பயிற்சி பெறக்கூடிய நிலைமையில் இந்த கல்லூரியானது ரொம்பவே பெரிய அபார வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல 200 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டலாக இதை உருவாக்குற அளவுக்கு அவங்க இந்த கல்லூரியை ரொம்பவே பெருசாக வளர்த்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக பஞ்சாப் கவர்மெண்ட்லேருந்து அநேக சப்போர்ட் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா இவங்களுடைய மாநிலத்தில் இவங்க செய்யக்கூடிய இந்த காரியமானது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால அநேக மக்கள், அவங்களுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பெரிய மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த பஞ்சாப் கவர்மெண்ட் இவங்களுக்கு ரொம்பவே பெரிய உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, லண்டனில், அதுக்கப்புறமா பிரிஸ்டல் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில், நியூசிலாண்டில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில், கனடாவில், இப்படி போன்ற பல இடங்கள்லேருந்து நிறைய பெண்கள் குழு கிட்ட இருந்து, எடின்பர்க்லேருந்து, ஸோ இப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லேருந்து, வெளிநாட்டு கண்ட்ரீஸ்லேருந்து பெண்கள் குழுவினத்திலிருந்து நம்மளுடைய மேரி பிரவுன் அவர்களுக்கு நிறைய தொகைகள் வர ஆரம்பிக்குது. அதாவது பண உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனுடைய முடிவாக அந்த மருத்துவமனை ரொம்ப பெரிய அபார வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 1909ஆம் ஆண்டில் இதை நான் கிறிஸ்டியன்ஸ்க்கும் அவங்க ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே இந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க நான் கிறிஸ்டியன்ஸ்க்கும் இதை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் 1909ஆம் ஆண்டே இந்த காரியங்கள் எல்லாமே செட்டில் ஆனாலும் கூட 1911ஆம் ஆண்டு இந்த பெயரை அவங்க மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லூரிக்கு அவங்க பெயரும் சூட்டுறாங்க. 1947ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் பார்ட்டிஷன் நடந்துச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பார்ட்டிஷன் நடந்துச்சு. என்னன்னா, பாகிஸ்தான் தனியாக, இந்தியா தனியாக பிரியுது. அந்த நேரத்தில் பஞ்சாப் வந்து ரொம்ப பெரிய ஒரு சிச்சுவேஷனை சந்திச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா பஞ்சாப் வந்து இந்தியாக்கா இல்லாட்டி பாகிஸ்தானுக்கா அப்படிங்கிற நிலைமையில் அது பிரிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஸோ நிறைய முஸ்லீம்ஸ் எல்லாருமே பாகிஸ்தானில் போயிட்டு தஞ்சம் புகக்கூடியவர்களாக இருந்தாங்க. நிறைய ஹிந்துஸும் தாழ்த்தப்பட்டவர்கள் அநேகம் பேர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய வார்ஸ் வெடிச்சது, நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனாலும்
கர்த்தர் ரொம்பவே அதிசயமாக இந்த கல்லூரியையும் இந்த மருத்துவமனையும் ரொம்பவே அதிசயமாக பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பஞ்சாப்ல இருந்த இந்த லூதியானாவில் இருந்த இந்த மருத்துவமனை, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவமனை மற்றும் கல்லூரியாக செயல்படக்கூடிய இந்த மருத்துவமனை ரொம்பவே அதிசயமாக எந்த ஒரு தாக்குதலும் இன்றி தப்பி பிழைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். அது மாத்திரம் கிடையாது, இந்த பிரச்சனைகளில் காயப்பட்டவர்கள், எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் அநேகம் பேர் இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையிலையும் கூட அதிகமாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இது காணப்பட்டுச்சு. இது வெறுமனே மருத்துவ உதவிகளை செய்யக்கூடிய கல்லூரியாக மாத்திரம் இல்லாதபடிக்கு இதிலிருந்து தேர்ச்சி பெற்று வரக்கூடிய அநேகர், அதாவது இதில் நான் கிறிஸ்டின்ஸும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களுக்கும் அங்கே உள்ள நிறைய கிறிஸ்டியன் ட்ரைனிங்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இதுலேருந்து வெளியே வரக்கூடிய அநேக மருத்துவர்கள், அநேக செவிலியர்கள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை அநேக மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக அவங்க காணப்பட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலினுடைய டாக்டர்ஸ் மூலியமாக ரட்சிக்கப்பட்டவர்களே அநேகம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மேரி பிரவுனுடைய சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாத்திரம் கிடையாது, 1951 ஆண்டு நவம்பர் மாதம் நம்முடைய மேரி பிரவுனுடைய 50வது ஆனிவர்சரி வந்துச்சு. என்னன்னா மேரி பிரவுன் இந்த இந்திய தேசத்துக்கு பஞ்சாப் தேசத்தில் வந்து அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பித்து 50வது ஆண்டு நிறைவு பெற்றுச்சு. ஸோ இந்த 50வது ஆண்டினுடைய விழாவில் அந்த காலேஜ்லேருந்து, குறிப்பாக இந்த சிஎம்சி என்று சொல்லக்கூடிய அந்த காலேஜ்லேருந்து 411 டாக்டர்ஸ், 143 நர்சஸ், அதுக்கப்புறமா 1068 ஃபார்மசி டிஸ்பென்சர்ஸ், அதாவது மருந்து மாத்திரைகளை கொடுக்கக்கூடியவர்கள், அதையும் தாண்டி 1000 மிட்வைஃப்ஸ்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். ஸோ பாசிபிளி அவங்க வந்து பெண்களாக மாத்திரம்தான் இருப்பாங்க. ஸோ 1000க்கும் மேற்பட்ட மிட்வைஃப்ஸ் எல்லாருமே வந்து அந்த கல்லூரியிலிருந்து தேர்ச்சி பெற்று அவங்க வெளியே வந்து அவங்களுடைய மருத்துவ ஊழியத்தோடு கூட சேர்த்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஊழியத்தையும் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. இதற்கு பிறகு 1952 ஆண்டில் அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபலாக பணிபுரிந்ததிலிருந்து ரிட்டையர் ஆகி காஷ்மீருக்கு நம்மளுடைய மேரி பிரவுன் அவர்கள் சென்று விடுறாங்க. அதற்கு பிறகு 1956 ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி கர்த்தரால் நம்மளுடைய மேரி பிரவுன் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஸ்ரீநகரில் இருந்தாங்க. 92 வயதில் கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டாங்க. இவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சரி, இவங்களுடைய ஊழியங்கள் இன்றைக்கும் பேசக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இந்த கல்லூரியானது இயங்கிக் கொண்டே வருது. அநேக மருத்துவர்கள் இந்த கல்லூரியிலேருந்து வெளியே படிச்சுட்டு வெளியே வராங்க. அநேக செவிலியர்கள், நான் சொன்ன மாதிரி மிட்வைஃப்ஸ், அதாவது பிரசவத்தில் உதவி செய்யக்கூடியவர்கள், நிறைய ஃபார்மசிஸ்ட், நிறைய பேர் இந்த கல்லூரியிலேருந்து இன்றைக்கும் வெளியே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதியில் மருத்துவ உதவிகளை செய்கிறதோடு கூட மாத்திரம் கிடையாது, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாக இவங்க காணப்பட்டு இருக்காங்க. இப்படி ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தை இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். இவர்களுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாமும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஊழியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அர்ப்பணித்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஊழியத்திற்காக நம்ம அர்ப்பணித்து கொண்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஊழியத்தை முழுமையாக செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் பார்வையில் அது எப்போ முழுமையடைதோ அவ்வளோ தூரம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம ஓயாதபடிக்கு, அதை விட்டு விலகாதபடிக்கு அதை முற்றிலுமாக செஞ்சு முடித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆண்டவருடைய பார்வையில் அது ரொம்ப கனம் பெற்ற ஊழியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்கிறதுக்கு ஆண்டவர் தாமே நமக்கு கிருபையும் உதவியும் செய்வாராக. இன்றைக்கான சிந்தனைக்கு, கர்த்தரே உன்னை நடத்த வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் உன்னுடைய வேலை கர்த்தருக்குரிய வேலையை மாத்திரமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் தெரியாத ஒரு நபர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் கர்த்தர் நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது கர்த்தருக்குரிய வேலை, கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய வேலையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான சந்தேகமே தேவையில்லை. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டாயமாக வழி நடத்துவார். இல்லை நம்ம கர்த்தருக்கு பிடிக்காத வேலையை, இல்லாட்டி கர்த்தருடைய பார்வையில் கனம் பெறாத ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதில் கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்காது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை நம்ம ரொம்பவும் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு கூட இந்த பெயர் தெரியாத நபர் இந்த வாக்கியங்களை சொல்லிவிட்டு போயிருக்காரு. இன்றைக்கு நம்ம பார்த்த மிஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் பிரோஜனமுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். நாளைக்கும் இதே போல் ஒரு நல்ல மிஷனுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்கள் எல்லாரையும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமேன்.